வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் எபிசோடில் வந்து உங்களோட முதல் HTML பேஜை வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணோம். சூப்பர். இன்றைக்கு வந்து அந்த பேஜில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் வந்து என்னென்ன செய்யுதுன்னு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா டெப்த்தாக போய் பார்க்க போகிறோம். ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். HTMLோட ஃபவுண்டேஷன் தான் இந்த ஸ்ட்ரக்சர். இதை சரியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து என்ன செய்யலாம்னா உங்களுக்கு அடுத்து வர எல்லா மீதி ஸ்டெப் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எபிசோடில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டிஓசி டைப் இந்த HTML இருக்கு தானே, இதுண்டா என்ன, இது என்ன செய்யுது, அதே மாதிரி இந்த HTML டேக் இதான் வந்து எங்கட இந்த HTML ஃபைல ரூட் எலமெண்ட். ஸோ அதுண்டா என்ன, அது ஹெட் டேக் பார்க்க போகிறோம். ஹெட் டேக்லாம் வந்து நாங்கள் இன்விசிபிள் இந்த மெட்டா டேட்டா இப்படியான டேட்டாலாம் வந்து நாங்கள் கொடுப்போம் ஹெட் டேக்குள்ளே. ஸோ அதுண்டா என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த பொடி டேக்குலாம் வந்து எங்கட ப்ரௌசரில் வந்து விசிபிள் ஆகிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து இந்த பொடி டேக்லாம் கொடுப்போம். ஸோ அதுன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி நாங்கள் டெப்த்தாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த நெஸ்டட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நாங்கள் இந்த எபிசோடில் வந்து லேர்ன் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எங்கட இந்த HTML கோட்டில் இந்த முதல் லைனை பாருங்கள். அதாவது டிஓசி டைப் HTML. இது HTML டேக் இல்லை, இது ப்ரௌசருக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன். இந்த ஃபைல் HTML5 ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. HTML5 ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுதுன்ட்டு வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். அதுதான் வந்து இந்த டிஓசி டைப் HTML. இதை போடாட்டா என்ன நடக்கும்னா ப்ரௌசர் வந்து குவக்ஸ் மூட்டில் வந்து ரன் ஆகும். அதாவது இதுண்டா என்னென்னு இப்போ இந்த குவக்ஸ் மூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய HTML ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி என்ன செய்யும்னா பேஜ் வந்து சில நேரம் வந்து என்ன செய்யும்னா ரோங்காக வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இந்த டிஓசி டைப் HTML வந்து ஒரே ஒரு லைன், ஆனால் மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான லைன். எவ்ரி HTML ஃபைலில் இந்த ஃபர்ஸ்ட் லைனாக வந்து இதை நாங்கள் வந்து கட்டாயம் போடணும். அப்படி போடாட்டி வந்து என்ன செய்யும்னா வந்து பழைய வேர்ஷனில் என்ன செய்யும்னா ரெண்டர் ஆகும். ஸோ நாங்கள் வந்து இந்த டிஓசி டைப் HTML வந்து எங்களோட நாங்கள் HTML கோட் எழுதுறதுக்கு முன்னுக்கு வந்து முதலாவது லைன் வந்து போடுறது ஒரு மிக மிக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கட இந்த HTML5 வந்து இந்த முதலாவது கோடு இந்த டிஓசி டைப் HTML வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு கோடாக இருக்குது. ஆனால் பழைய HTML டிஓசி டைப் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு லாங்கான ஒரு கோடாக இருக்கும். ஸோ அதுவும் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். அதுக்கு நான் வந்து இந்த பழைய கோடை வந்து எங்களோட பாய்லர் பிளேட் கோடை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், காட்டுறேன்னு சொல்லி அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இப்படி தான் இருக்கும் அந்த கோட் பாருங்கள் இதில். ஓகே, எங்களோட இந்த ப்ரௌசருக்கு கொஞ்சம் சின்ன ஆகும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் இருக்கும் எங்களோட பழைய HTML. அதாவது இந்த டிஓசி டைப் HTML கோட் வந்து ஒரு நீண்ட கோடாக இருக்குது பாருங்கள். டிஓசி டைப் HTML பப்ளிக் அங்கே நிறைய எக்ஸெட்ரா இருக்குது பாருங்க. DTD HTML 4.1 இங்க் HTTP நிறைய இருக்குது தெரியுமா. இதான் வந்து எங்களோட பழைய HTML டிஓசி டைப்போட மிகவும் ஒரு லாங்கான கோடாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா HTML5 வந்து இதை வந்து நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து மாற்றிடும். ஜஸ்ட் டிஓசி டைப் HTML ஈஸி ரைட். அப்போ என்ன நாங்கள் யூஸ் பண்ணது வந்து HTML5 வந்து வெறும் டிஓசி டைப் HTML ஒரே ஒரு லைனில் வந்து சின்ன ஒரு 2 வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து உங்களோட HTML5 வந்து டிஓசி டைப் HTML வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஹேபிட்டாக ஆகணும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பாருங்கள். இப்போ HTML டேக்கை வந்து பாருங்கள். எங்களோட HTML இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, HTML ஓப்பனிங் டேக், அதே மாதிரி இங்கே க்ளோசிங் டேக் இருக்குது. இந்த டேக்கை பாருங்கள். என்ன முதலாவது பாருங்கள், HTML ஓப்பனிங் டேக், அதுக்கப்புறம் லேங்க் ஈக்குவல் EN கிடக்கு. EN என்ன மீன் வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். அடுத்து பார்த்தீங்கன்னா HTML க்ளோஸ் டேக். இது எந்த டாக்குமெண்ட்டோட ரூட் மூல எலமெண்ட் தான் வந்து இந்த HTML ஓப்பனிங் மற்றும் க்ளோசிங் டேக். எல்லா கண்டென்ட்டும் வந்து இந்த HTML டேக்குக்கு இன்சைடில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்களோட HTML ஃபுல் டாக்குமெண்ட், அதாவது எங்களோட HTML ஃபுல் ஃபைல்ற எல்லா கண்டென்ட்டுமே வந்து இந்த HTML ஓப்பனிங் டேக் இந்த க்ளோசிங் டேக்குக்கு உள்ளதான் இருக்கும். இந்த லாங்குவேஜ் EN இருக்குல்ல, இது இந்த அட்ரிபியூட்டை பாருங்க. இது பேஜுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் வந்து இருக்குன்னு வந்து டிக்ளேர் பண்ணுறது. அதாவது இந்த பேஜ் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்குன்னு வந்து டிக்ளேர் பண்ணுறது. இப்போ தமிழ் கண்டென்ட்டுக்கு வந்து நாங்கள் லாங்குவேஜ் தமிழ்னு போடலாம். இதில் வந்து நாங்கள் லாங்குவேஜ் இங்கிலீஷ் போட்டுருவோம். அதே மாதிரி இதில் TN சொல்லியும் போடலாம். ஓகே, HTML ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ நெஸ்டிங் ஒரு டேக்குக்கு இன்சைடில் வந்து இன்னொரு டேக் போடுறது வந்து சொல்லுவோம் நாங்கள் வந்து நெஸ்டிங்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா, இப்போ இதில் வந்து இப்போ HTML இருக்குது தானே, இந்த HTML ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக். இதுக்குள்ளே வந்து இதில் சைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டேக் இருக்கும்.
பார்த்தீங்களா? இந்த ஹெட் டேக் வந்து இதில சைல்டு. இப்போ இந்த ஹெட்டோட அ ச சைல்ட பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் அதே மாரி இந்த மெட்டா இந்த டேக்கள் வந்து இதில சைல்டா இருக்கும். அதே மாரி பாடி என்ன பாடி வந்து HTML சைல்ட். இப்ப ஹெட்டும் பாடியும் இப்ப HTML இருக்கு தானே HTML டேக்ட இந்த ஹெட் டேக்கும் அதே மாதிரி பாடி டேக்கும் வந்து HTML டேக்ட சைல்ட். அதே மாதிரி நாங்க இப்ப இந்த பாடிக்குள்ள வேற எதுவும் டேக்கள் போடணும்னா அது பாடி டேக்ட சைல்டா வரும். அதே மாதிரி இப்ப இந்த ஹெட் டேக்ட சைல்டா வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் இதுகள் வந்து இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நாங்க வந்து சொல்லுவோம் வந்து டொம் ட்ரீன்னு சொல்லி. ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி. இப்ப பேரண்ட் சைல்டு, கிராண்ட் சைல்டு இதைத்தான் சொல்லுவோம் இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படிதான் வந்து எங்களோட HTML ஃபைல்ற இந்த கோட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அடுத்ததா பார்ப்போம். இந்த ஹெட் டேக்ல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இந்த ஹெட் டேக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசருக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது ஸ்க்ரீன்ல வந்து தெரியாது. இப்ப நான் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். நாங்க வந்து இந்த பாடி டேக்குக்குள்ள போடுற, அதாவது இந்த பாடி ஓப்பனிங், பாடி க்ளோஸ் டேக்குக்குள்ள போடுற எல்லா கண்டென்ட்டும் தான் வந்து எங்களுடைய ப்ரௌசர்ல வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி விசிபிளா இருக்கும். ஆனா வந்து இந்த ஹெட் டேக்குக்குள்ள போற விஷயம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசருக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்க்ரீன்ல வந்து தெரியாது. அதை வந்து நாங்க வந்து இப்போ இதுக்குள்ள இருக்குதான விஷயங்கள் இந்த ஹெட் டேக்குக்குள்ள இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி இந்த மெட்டா சார்ட் செட் மெட்டா நேம் இப்படிலாம் இருக்கு தானே. ஸோ இதை பற்றி நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா சார்ட் செட் பார்த்தீங்கன்னா மெட்டா சார்ட் செட் மெட்டா கேர்செட் UTF-8ன்னு சொல்லி இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து தமிழ், சைனீஸ், அரபிக் எல்லா லாங்குவேஜும் வந்து கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். இப்படி போட்டால் வந்து எங்களோட இந்த வெப்சைட் இருக்கு இந்த HTML வெப்பேஜ் இருக்கு தானே இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழ், சைனீஸ், அரபிக் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து நாங்கள் போடுறது இந்த சார்ட்செட் UTF-8. இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஓட்டோ கூடுதலாக வெரிஃபை பண்ண போனால் இப்போ உங்களான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஓட்டோவை வந்து நீங்கள் பாய்லர் பிளேட் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஓட்டோவை அட் பண்ணப்பட்டுரும் உங்களோட கோட்டில். ஆனால் உங்களோட ஒரு நாலேஜுக்காக வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க இது என்னத்துக்காக இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த சார்ட்செட் UTF-8 எல்லா லாங்குவேஜும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்காக தான் வந்து இந்த சார்ட்செட் UTF-8ன்னு சொல்கிற இந்த கோட் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க அடுத்த லைனில் பாருங்க நேம் மெட்டா வியூ போர்ட்னு இருக்கு. அதனால பாருங்க கண்டென்ட் வித் டிவைஸ் வித் இனிஷியல் ஸ்கேல் அப்படிலாம் நிறைய இருக்கு பாருங்க. இந்த நேம் வியூ போர்ட் அப்புறம் கண்டென்ட் வித் கண்டென்ட் ஈக்குவல் வித் டிவைஸ் வித் அப்படிலாம் இருக்கு பாருங்க. அப்புறம் இனிஷியல் ஸ்கேல் 1.0 இப்படியெல்லாம் இருக்கு. இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸில் வந்து பேஜ் வந்து சரியாக ஃபிட் ஆகும். இப்போ நாங்கள் வெப் பேஜை கிரியேட் பண்ணி எங்களோட கம்ப்யூட்டர் அந்த வேறு ஸ்க்ரீனில் பார்ப்போம் தானே. அதே மாதிரி வந்து இது என்னத்துக்கு போகிறதுண்டா வந்து இந்த நேம் வியூ போட்டு என்னத்துக்கு வருதுன்னா பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைல் ஃபோன்ஸில் வந்து எங்களோட பேஜ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுற இந்த HTML பேஜ் வந்து என்ன செய்யணும்னா சரியாக ஃபிட் ஆகும். அதுக்குன்னு சொல்கிறேன் சரியான ஒரு அமைப்பில் இருக்கும். அதுக்கும் வந்து ஃபிட் ஆகும். எப்படி வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபிட் ஆகுதோ அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸுக்கும் வந்து ஃபிட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வியூ போர்ட் மெட்டா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் டேக் எங்கள்கிட்ட ஹெட் டேக்குள்ள இருக்கிற இன்னொரு இது ஒரு முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா டைட்டில். இது நான் ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோமே. டைட்டில் என்னென்னா எங்கள் ப்ரௌசரில் டெப்பில் வந்து காட்டப்படுற டெக்ஸ்ட் தான் வந்து டைட்டில். இப்போ அவங்களுக்கு வந்து எங்களோட ரைட் சைடு இருக்குது அவுட்புட் விண்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. நாங்கள் இப்போ சேவ் பண்ணுவோம். ஓகே சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். பாருங்க டாக்குமெண்ட்னு சொல்லி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு டாக்குமெண்ட்னு சொல்லி வந்துருக்கு பாருங்க. ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட் இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் டைட்டில், அதாவது நாங்கள் டெப்பில் வந்து ப்ரௌசரோட டெப்பில் வந்து நான் என்ன விஷயம் வந்து ஷோ ஆன எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து எங்களோட வெப்சைட் நேமோ என்னோட கம்பெனி நேமோ அல்லது வந்து இது இந்த டைட்டில் கொடுப்போம். அதாவது என்ன வெப்சைட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து W3 ஸ்கூல் இதில் வந்து W3 ஸ்கூல் வந்து நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டெக் பர்ட்னு ஒரு கம்பெனி வச்சுக்கோம்னா அந்த கம்பெனி நேம் வந்து இதில் கொடுப்போம். அப்படி வந்து அதாவது நியூஸ் சேனல் எக்ஸாம்பிள் வந்து தினகரன் அது மாதிரி தந்தி ஏதாவது நியூஸ் குறிய வெப்சைட்டுன்னா அந்த நேமை வந்து கொடுப்போம். ஸோ அதைத்தான் வந்து டைட்டில் டேக். ஸோ இந்த இதுதான் இவ்வளவு தான் வந்து இந்த ஹெட் டேக்குள்ள இருக்க முக்கியமான டேக்ஸ், அதாவது முக்கியமான விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாங்கள் வந்து இந்த ஹெட் டேக்குள்ள வந்து CSS லிங்க் அதே மாதிரி JavaScript ஃபைலும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது எங்களோட CSS ஃபைலை வந்து லிங்க் பண்ணுறதுக்கும் எங்களோட HTML ஃபைலோட அதே மாதிரி JavaScript ஃபைலை வந்து லிங்க் பண்ணுறதுக்கும் வந்து நாங்கள் வந்து இந்த ஹெட் டேக்குள்ள வந்து அதெல்லாம் வந்து லிங்க் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களோட ஃபியூச்சர் எபிசோடில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம் இந்த பாடி டேக், பாடி ஓப்பனிங் டேக், பாடி க்ளோசிங் டேக். இந்த பாடி டேக் இருக்கு தானே,
இந்த பாடி டேக்குக்கு இன்சைட்டில் வந்து நாங்கள் போடுவது எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா ப்ரௌசர் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் போகிற இந்த பாடி டேக்கில் போகிற டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், அல்லது இமேஜஸாக இருக்கட்டும், அல்லது வீடியோஸ், அது மாதிரி நாங்கள் ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம்னா அதோட பட்டன்ஸ் எல்லாமே வந்து பாடிக்குள்ளே தான் போடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து எங்கள் கொண்ட ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் இந்த பாடி டேக்குள்ளே போடுற விஷயங்கள் மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட ப்ரௌசர் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் ஒரு டேக் ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து H1 ஒரு டேக் இருக்கு. அதுக்குள்ள வந்து ஹலோ எவ்ரிவன் சொல்லி நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த பாடி டேக்குள்ள போறது மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு பாருங்க இதுக்குள்ள என்ன சொல்றேன், நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஹெட் டேக்குள்ள போடுற எந்த விஷயமே வந்து எங்களோட ப்ரௌசர்ல இந்த நாங்கள் வியூ பண்ணி பார்க்கல. அது எங்களோட ப்ரௌசர்ல, அதாவது ப்ரௌசர்ல வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ டிஸ்பிளே ஆகாது, ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகாது. நாங்கள் ஹெட்டுக்குள்ள போகிற விஷயம் இதில் பாருங்கள், நாங்கள் வந்து டாக்குமெண்ட் இந்த டைட்டில் கொடுத்தது மட்டும் எங்கள் டேப்பில் வந்து ஷோ ஆகுது. ஆனால் வந்து நாங்கள் இந்த மெட்டா சார்ட் ஷேட் அதே மாதிரி நேம் வியூ போர்ட் இதெல்லாம் வந்து எங்கேயும் ஷோ ஆகுதா? இல்லை தானே, ஷோ ஆகாது. ஆனால் நாங்கள் இந்த பாடி டேக்குள்ளே போடுவோம் தானே, இந்த பாடி டேக்குள்ளே தான் நாங்கள் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன விஷயங்கள் ஷோ ஆகணுமோ ஸோ எல்லா விஷயத்தையும் தான் வந்து என்ன செய்வோம்னா அந்த பாடி டேக்குள்ளே போடுவோம். பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருக்கேன், H1 டேக்குள்ள வந்து ஹலோ எவ்ரிவன் சொல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் ரைட் சைடு இருக்கிற அவுட்புட் விண்டோவில் பாருங்க, எங்கள் ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகி காட்டுது ஹலோ எவ்ரிவன். ஸோ நாங்கள் வந்து இந்த பாடி டேக்குள்ளே கொடுக்குற விஷயங்கள் மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியாது எங்களோட ப்ரௌசர் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். அதாவது ப்ரௌசரில் வந்து எங்களோட ப்ரௌசர் விண்டோ இருக்குது தானே, அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே எங்களோட HTML ஃபைலில் வந்து எழுதின அதே கோட் ஸ்ட்ரக்சரை வந்து சேம் கோட் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன செய்யணும்னா எங்களோட ப்ரௌசர் டெவ் டூல்ஸை வந்து பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் தெரியும் பாருங்கள், HTML லேங் இங்கிலீஷ். அதே மாதிரி பாருங்கள், உள்ள நான் ஹெட் டேக்கில் போட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, மெட்டா சார்ட் செட் UTF-8, அதே மாதிரி மெட்டா நேம் வியூ போர்ட் கண்டென்ட் வித் யூஎஸ் வித் காட்டுது. அதே மாதிரி நாங்கள் வந்து டைட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, டைட்டில் டாக்குமெண்ட் காட்டுது. இதெல்லாம் ஹெட்டுக்குள்ள. அதே மாதிரி பொடியை பாருங்கள், பொடிக்கு கொடுத்த விஷயம் நாங்கள் ஒரே ஒரு லைன் கோட் மட்டும் எழுதியிருக்கோம். H1க்குள்ள ஹலோ எவ்ரிவன் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்களா ஹலோ எவ்ரிவன். ஸோ நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எங்கள் ப்ரௌசரில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நாங்கள் வந்து எங்களோட HTML ஃபைலை அதாவது எங்களோட HTML ஃபைலில் வந்து எழுதின சேம் கோடை வந்து என்ன செய்யணும்னா அதாவது சேம் ஸ்ட்ரக்சரை வந்து இந்த ப்ரௌசர் அதாவது டெவ் டூல்ஸ்லையும் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த எபிசோடில் வந்து என்னென்ன விஷயங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னு சொல்லி கடைசியாக ஒரு சம்மரி மாதிரி ஒன்று பார்ப்போம். முதலாவது விஷயம் வந்து DOC டைப் HTML நாங்கள் பார்த்தோம். என்ன DOC டைப் HTML, அது ப்ரௌசருக்கு வந்து HTML5 சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் DOC டைப் HTML சொல்லி நாங்கள் வந்து முதலாவது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடை கொடுப்போம். அதே மாதிரி HTML டேக் என்னத்துக்கு சொல்லி நாங்கள் பார்த்தோம், அது வந்து ரூட் எலமெண்ட், அதே மாதிரி லேங் அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து ஹெட், அதாவது இன்விசிபிள் மெட்டா டேட்டா சார்ட் செட் வியூ போர்ட் டைட்டில் இதெல்லாம் வந்து நாங்கள் ஹெட் டேக்குள்ள வந்து கொடுப்போம் சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பாடி டேக் பார்த்தோம். அடுத்தது பாடி டேக் நான் வந்து ஸ்க்ரீனில் தெரியல எல்லா கண்டென்ட்டுமே வந்து இங்கே தான் நாங்கள் வந்து கொடுப்போம் சொல்லி நாங்கள் வந்து பார்த்தோம் பாடி டேக். அடுத்து வந்து நெஸ்டிங் கான்செப்ட் பார்த்தோம், அதாவது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். அது பிறகு ப்ரௌசர் இன்ஸ்பெக்ட் டூல் யூஸ் பண்ணி வந்து நாங்கள் வந்து எங்களோட HTML ஃபைலில் எழுதின சேம் கோட் ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே வந்து எங்களோட டெவ் டூல்ஸுக்கு வந்து அதாவது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் எங்களோட ப்ரௌசரில். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன கோம்போ கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எம்டி HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி பாய்லர் பிளேட்டை வந்து என்ன செய்யுங்கன்னா மெனுவலாக டைப் பண்ணுங்க. எமெட் யூஸ் பண்ணாமல் என்ன செய்யுங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு ஃபீச்சர் ஒன்று போன எபிசோடில் எமெட்னு ஒரு ஃபீச்சர் ஒரு இது ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து ஷார்ட் கட் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னா நாங்கள் வந்து எங்களோட ஃபுல் கோடையும் வந்து டைப் பண்ணாமல் ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணி வந்து இந்த பாய்லர் கோடெல்லாம் வந்து பாய்லர் பிளேட் கோடெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணால் வந்து உங்களோட கோட்டை வந்து ஃபுல்லாக நீங்களே டைப் பண்ணி மெனுவலாக டைப் பண்ணி ஒரு பாய்லர் பிளேட் கோடை வந்து கிரியேட் பண்ணுங்க HTML. அது பிறகு லேங் அட்ரிபியூட்டை வந்து TA ENல இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் லேங் வந்து EN இருக்குது, அதை வந்து TA என்று மாற்றி சேவ் பண்ணுங்க. மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்கை வந்து ஆட் பண்ணுங்க. அது பிறகு ப்ரௌசர் இன்ஸ்பெக்ஷன் டூலில் போய் உங்கள் வெப் பேஜ் ஸ்ட்ரக்சரை வந்து பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நாங்கள் வந்து HTML டேக்ஸ் எலமெண்ட்ஸ் அட்ரிபியூட்ஸை வந்து டெப்த்தாக பார்க்க போகிறோம். அட்ரிபியூட்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது என்று கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் எபிசோடில். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து நெக்ஸ்ட் எபிசோடை வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நன்றி நண்பர்களே, இன்னொரு எபிசோடில் வந்து சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.